அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நாங்களும் ஆண்டவரே தீமை செய்யாதவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க தியானிக்கிற வேத வசனத்துக்காக துதிக்கிறோம். அதனுடைய ஆண்டவரே சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது, இப்ப பவுல் ராயனுக்கு அபயம் விட்டதுனால ரோமாபுரிக்கு போனோம். அது இத்தாலியா தேசத்துல இருக்கிறதுனால அங்க போறதுக்கு தீர்மானிக்கப்பட்டு பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். இப்ப யூலியு அப்படின்ற 100 பேருக்கு அதிகாரியான அதிபதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த சிறை கைதிகளை கூட்டிட்டு போறாங்க. பவுலையும் அவனோடு கூட வேறு சிலரையும் கூட்டிட்டு போறாங்க. அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். கரை வழியா, ஆசியா நாட்டோட கரை வழியா கடந்து அப்படி ரோமாபுரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி புறப்பட்டாங்க. மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கா பட்டணத்தானிய ஆகிய அரிஸ்தர்க்கு எங்களோடு கூட இருந்தான். அந்த அரிஸ்தர்க்கு பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்தாரு. அவரும் கூட போறார். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து, அந்த நூற்றுக்கு அதிபதி பவுல்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துகிட்டான். அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். பவுலுக்கு சீதோன் துறைமுக பட்டணத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சிநேகிதர் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பராமரிப்பு, இவரோட தேவைகளை அவங்க கிட்ட பெற்றுக்கொள்ளும்படியான உத்தரவை நூற்றுக்கு அதிபதி கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு, சீதோன்ல இருந்து புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அங்க இருந்து சீதோன்ல இருந்து சீப்ரு தீவுக்கு வர்றாங்க. ஆனா காற்று எதிர் திசையில அடிச்சது. அப்ப ரொம்ப கடினமா இருந்திருக்கும் பயணம், கப்பல் பயணம். பின்பு சிலிசியா, பம்பிலியா நாடுகளின் கரை வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். அடுத்து அப்படி ஓரத்துல கரை வழியா கடல் வழியா அப்படி கடந்து மீரா பட்டணத்துக்கு வந்தாங்க. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். இப்ப கப்பல் மாறுறாங்க. முதல்ல ஏறின கப்பல் அதிரமித்தியம்ன்ற ஊர் கப்பல்ல ஏறி இருந்தாங்க. இப்ப அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல்ல மாறுறாங்க. அது இத்தாலியா தேசத்துக்கு போறதுனால அங்க போறாங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று, காற்று பயங்கரமா அடிக்கிறதுனால அது பிரயாணத்தை தடை பண்றதுனால கப்பல் மெதுவா போகுது. அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திலே எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா கிரேத்தா தீவுக்கு வந்துட்டாங்க. பிரயாணம் ரொம்ப கடினமா இருந்தது, பல நாள் பிரயாணமா இருந்தது. அதை வருத்தத்தோடு கடந்து
நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணத்து அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, ரொம்ப நாள் ஆச்சு, உபவாச நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி மேல் பிரயாணம் பண்ணோம்னா அது சரியா இருக்காது, மோசமாயிரும் அப்படின்னு பவுல் அறிந்து இப்ப பவுல் பேசுறாரு. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் ஒரு எச்சரிக்கை சொல்றார். இந்த தொடர்ந்து நம்ம பிரயாணம் பண்ணோம்னா கப்பலுக்கும் உள்ள இருக்க சரக்குக்கும் மாத்திரம் இல்ல, நம்மளோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கைய பவுல் சொல்றார். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இப்ப நூற்றுக்கு அதிபதி தான் டிசைட் பண்ணணும். அவன் என்ன சொல்றான்னா, பவுல் இங்க இனிமேல் பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க அடுத்து ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க மாலுமி, கப்பல் ஓட்டுறவன், கப்பல் எஜமான், கப்பலுக்கு சொந்தக்காரன், அவங்கள அதிகமா நம்பினா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரயாணம் பண்ணலாம், பவுலுக்கு எதிரா சொல்றாங்க. அதனால பவுல் சொல்றதை விட இவங்க சொல்றத அவன் அதிகமா நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குறதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடம் விட்டு தென்மேற்கேயும் வடமேற்கேயும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பெனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். இப்ப மனுஷரோட ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இங்க தங்கி இருக்க கூடாது, பெனிக்ஸ்ன்ற துறைமுகத்துல போய் தங்கி இருக்கிறது மழை காலத்துல ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர் ஆலோசனை கொடுக்கறாங்க. முதல்ல பவுல் ஆலோசனை கொடுத்தாரு, நம்ம இங்கே தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சேதம் வரும் அப்படின்றது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பவுல் சரியான ஆலோசனை சொன்னாரு. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதினால அதை புரிந்து கொள்ள முடியல. மனுஷ ஆலோசனைகள் நிறைய பேர் சொல்றத அவன் கேட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தென்றல் மெதுவாய் இருந்தபடியால், இப்ப சூழ்நிலைய பார்த்தா இந்த மனுஷர் சொல்ற ஆலோசனை தான் சரியா தெரியுது. தென்றல் மெதுவா இருக்கு. தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி, நாங்க என்ன நினைச்சோமோ அதை செய்யறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கு. அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அந்த இடத்துல தங்கி இருக்கும்படியா சொன்ன பவுலோட ஆலோசனை கேட்காம அவங்க தொடர்ந்து பிரயாணத்துல ஈடுபடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்திலே அவங்க இப்ப ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாங்க. யூரோ கிலோதோன் அப்படின்ற ஒரு கடும் காற்று கப்பலை மோதுது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கப்பல் அந்த காற்றுல மாட்டிக்கிடுச்சு. கப்பலை காற்றுக்கு எதிர்த்து ஓட்ட முடியல. காற்று போன திசையிலே போக வேண்டியது ஆயிடுச்சு. அப்படி கிலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். ஒரு சின்ன தீவு கிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு
அந்த படகை வசப்படுத்துறாங்க, நிப்பாட்டுறாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நூற்றுக்கதிபதியோட யூலியூன்ற நூற்றுக்கதிபதிகிட்ட பவுலையும் அவனோடு கூட காவல்ல இருந்த ஒரு சிலரையும் ஒப்பு கொடுத்தாங்க. இவங்க இப்ப ரோமாபுரிக்கு போனோம். முதல்ல அவங்க கப்பல் ஏறி போறாங்க. போகும்போது சீதோன் துறைமுகத்துல போனப்ப நூற்றுக்கதிபதி வந்து பவுல்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டான். பவுல் போய் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படியா உத்தரவு கொடுத்தான். சிறை கைதியா இருந்த பவுலுக்கு ஒரு சுதந்திரமா செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அடுத்து அங்கிருந்து அவங்க அடுத்த கப்பல் ஏறாங்க. காற்று வந்து அவங்களுடைய பிரயாணத்தை தடுத்ததுனால மெதுவா பயணம் செய்தாங்க. அநேக நாள் வருத்தத்தோடு கப்பல் பயணம் இருந்துச்சு. அடுத்து ஆனா பவுல் வந்து சொன்னாரு, இனி பிரயாணம் பண்ணக்கூடாது, இங்கே நம்ம தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நல்ல துறைமுகம்ன்ற இடத்துக்கு வந்த போது அப்படி இல்லைன்னா நம்மளோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும், மிகுந்த சேதம் உண்டாகும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பவுல் ஒரு எச்சரிக்கைய சொல்றான். ஆனா நூற்றுக்கதிபதி வந்து பவுல் சொல்றத பார்க்கிலும் மாலுமியும் கப்பலோட அதிகாரியும் கப்பலோட எஜமானும் சொல்ற வார்த்தையை அதிகமா நம்புனா, சூழ்நிலைகளை பார்க்கும்போது தென்றல் மெதுவா இருந்துச்சு, மனுஷர் சொல்ற ஆலோசனை சரியா இருக்கும் போல இருந்துச்சு. அதனால அவங்க அங்கிருந்து புறப்பட்டு கிரேத்தா தீவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அப்படி பிரயாணமா போனாங்க. போகும்போது அவங்க அடுத்து ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க. யூரோ கிலிதோன் அப்படின்ற கடுங்காற்று கப்பலை மோதிச்சு. காற்று பயங்கரமா அடிச்சதுனால கப்பல் வந்து எதிர்த்து போக முடியல. காற்று போன போக்கிலேயே போனாங்க. கிலவுதா அப்படின்ற சின்ன தீவுல அவங்க வந்து ஒதுங்கினாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு படவை வசப்படுத்தினாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். ஆவியானவர் சொல்ற ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும். மனுஷருடைய ஆலோசனைகளை விட கர்த்தர் தருகிற ஆலோசனை தான் கரெக்டா இருக்கும். நம்ம அதுக்கு காத்திருக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களா ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டு ஆண்டவர் நடத்துகிற பாதையில போனோம்னா ஆண்டவரே நமக்கு துணையா இருந்து ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாப்பாரு. இங்க பவுலோட வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம எதிரா செயல்பட்டத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுடைய மாம்சீக எண்ணங்களுக்கும் மனுஷ ஆலோசனைகளுக்கும் செவி கொடுக்காம உம்முடைய பாதத்துல காத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க சொல்லுகிற ஆலோசனையின்படி நடந்து ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உண்மையே நாங்க பற்றி கொண்டு செயல்பட கிருபை செய்யுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.